ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸ் பால்ஸ். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சீஸ் பால்ஸ் பார்த்தீங்கன்னா வெளில கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சீஸி எம்மியாகவும் இருக்கும். வாங்க இந்த சீஸ் பால்ஸ் எப்படி கரெக்டான முறையில் செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: உருளைக்கிழங்கு 2 இந்த மாதிரி வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 1 இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட் 1 இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, மைதா 1 டேபிள் ஸ்பூன், கடல மாவு 1 டேபிள் ஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு, எண்ணெய் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு. வாங்க இதெல்லாம் வச்சு சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அது கூட ஆனியன், கேரட், சோயா சாஸ், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது மிக்ஸ் ஆனோடனே இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையில்லைனாலும் போட தேவையில்ல, இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஒரு உருண்டை பிடிக்கிற பதம் வந்துருச்சுன்னா அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எடுத்து பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம உரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சீஸ் பால்ஸை கோட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மைதா, கடல மாவு, பெப்பர், தேவையான அளவு உப்பு. இது போட்டுட்டு இதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்குவோம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது நம்ம கையை நல்லா ஆயிலில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு பேடை எடுங்க, உங்களுக்கு தேவையான சைஸில் இந்தமாரி எடுத்து நம்மளோட சீஸ், நான் வந்து என்னோடய ஷ்ரெட்டட் சீஸ் அதுமாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஷ்ரெட்டட் சீஸோ இல்லை க்யூப் சீஸோ எது இருக்குதோ அதுக்குள்ளார வச்சு இந்தமாரி சீல் பண்ணுங்கள். சீல் பண்ணிட்டு ஃபுல்லாக சீல் ஆகிடுச்சா? அடுத்தது இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வச்சுருக்கோம் பேட்டர் இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆனோடனே இதை எடுத்து நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ், அவ்வளோதான், நம்ம சீஸ் பால்ஸ் ரெடி. இப்போது நம்ம எல்லா சீஸ் பால்ஸையும் கோட் பண்ணியாச்சு. வாங்க இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் நம்ம வச்சுருக்க சீஸ் பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு நார்மல், அதாவது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது ஒரு சைடு வந்தோடனே அடுத்த சைடு லைட்டாக திருப்பி விட்டுருங்க. இப்போது நம்மளோட சீஸ் பால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. இது நம்ம பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணதால ஒயிட்டாக தான் தெரியும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சீஸ் பால்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பொட்டேட்டோ வெஜ் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.